தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஒரு ஜெபமாக சொல்லுங்க. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான் போவதொங்க நேரிடினு ஆவலாயும் அன்பை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் உடைய சமுதாயம் நெருங்கி வர உடைய இதயத்தின் வார்த்தை அறிந்து வாழ ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. தடைகள் விலகட்டும். எல்லா கடினத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் ஆண்டவரே எல்லாம் ஒளிந்து போட்டு பேசுனாங்க. தூக்கமைக்கத்தின் ஆவிகள் ஒளிந்து போட்டு பேசுகிறாங்க. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தத்துவத்துக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தனால மீண்டுமா உங்களை பார்த்ததுல மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. 2005ஆம் ஆண்டு ஆமாம் ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு மனிதன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, ஐயா நீங்கள் நல்ல ஊழியம் பண்ணுறீங்க, நல்ல ஊழியம் பண்ணுறீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்டார். என்ன கேட்டார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேட்டார். யாரை பார்த்து கேட்டார்? நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் சபைக்கு போகல. எங்கே போகல? சபைக்கே போகல. சபைக்கே போகல. அப்போ எனக்கு அந்த கேள்வி எனக்கு புதிதாக இருந்தது. இப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், அவங்க பாஸ்டர் வர சொன்னீங்கன்னா நான் பிரயாசப்படுறேன்னு சொன்னேன். பாஸ்டர் வந்தார், என்னை நடத்தினார். கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு கேள்வி, இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யாரும் ரட்சிக்கப்படாது. யாரும் என்ன செய்யல? ரட்சிக்கப்படும். சரி, ரட்சிப்பு அப்படின்னா என்ன? அடுத்தது ரட்சிப்பு அப்படின்னா என்ன? ரட்சிப்பு அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா விடுவிக்கப்படுதல். ரட்சிப்புனா என்னது? விடுவிக்கப்படுதல். ரட்சிப்பு என்று சொன்னா நாம் எதிலிருந்து விடுவிக்கப்பட்டு எதை அடைகிறோம், நாம் இலக்கை அடைவது தான் ரட்சிப்பின் பூரணம். நாம் இலக்கை அடைவதுதான் என்னது? ரட்சிப்பின் பூரணம். அவங்க சொல்றேன் பாருங்களா,
ஒரு மனிதன் குற்றம் செய்து அவன் கையும் களமா பிடிக்கப்பட்டான். அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவன் திடீர்னு ஒரு குற்றத்தில் என்ன செஞ்சுன்னா அகப்பட்டுட்டான், பிடிபட்டுட்டான். தண்டனை தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டது. சிறையில் இருக்கிறான். இப்ப சிறையில இருந்து அவன் எதுக்காக காத்துக்கான்னு சொன்னா, எனக்கு எப்ப விடுதலை வரும், எப்ப எனக்கு விடுதலை வரும் சொல்லி காத்திருக்கிறான். அப்ப அந்த விடுவிக்கிற நாள் வந்தபோது அந்த ஜெயிலின் கேட்டு கம்பி கதவுகள் திறக்கப்படுகிறது. அவன் வெளியில வந்துட்டான் அப்படின்னா விடுதலை பெற்றுட்டான். எதுல இருந்து விடுதலை பெற்றுட்டான்? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டான். அல்லேலூயா. இப்ப எங்க நிக்கிறான்? ரோட்ல நிக்கிறான். ஜெயில் சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்துட்டு ரோட்ல நிக்கிறான். அவன் போக வேண்டிய லக்கு எது அப்படின்னு சொன்னா, அவன் விட்டு வந்த மனைவி, அவன் விட்டு வந்த பிள்ளைகளோடு அவன் சேரணும். அவன் விடுவிக்கப்பட்ட அந்த விடுதலையின் சுதந்திரத்தை எப்ப அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கப்பட்டு எப்பொழுது தன் இல்லத்தில் சேர்கிறானோ அப்பொழுதுதான் அவன் விடுதலை பூரணமாகிறது. அவன் விடுவிக்கப்பட்ட நோக்கம் என்ன ஆகுது? பூர்ணமாகுது. அவன் சிறையிலிருந்து வெளியில வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள போகிற வரைக்கும் இருக்கிற அந்த காலம் நல்லவர். அது ரட்சிப்பை பூரணத்தை நோக்கி முன்னேறுகிற காலம். ரட்சிப்பை அடைஞ்சிட்டான்னு சொல்லல, அவன் விடுவிக்கப்பட்டுட்டான். விடுவிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் பிரயாணிக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்லவர். நல்லா கவனிங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்க. அந்த காத்திருக்கிற அந்த நாள் வரும்போது அன்னைக்கு உங்களுக்கு மணி வந்து எப்படி சொன்னா ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தெரியும். பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருப்பீங்க. பஸ்ல உட்கார்ந்து அன்னைக்கு தான் டிரைவர் ரொம்ப ஸ்லோவா ஓட்ட மாதிரி தெரியும். எப்ப இறக்கி விடுவாரு. திடீர்னு ஒரு இடத்துல போய் கொஞ்சம் 5 ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு டென்ஷன் வரும். எப்ப வீட்டுக்கு போவோம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? நல்ல. நாம் எதை நோக்கி பிரயாணப்படுகிறோமோ அந்த இலக்கை அடைவதுதான் ரட்சிப்பின் பூரணம். அதுதான் என்னது? ரட்சிப்பின் பூரணம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில நிரப்பப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்தை விட்டு விடுவிக்கப்பட்டு வெளியில வந்திருக்கிறோம். எதை விட்டு விடுவிக்கப்பட்டு வெளியில வந்திருக்கிறோம்? பாவத்தை விட்டு விடுவிக்கப்பட்டு வெளியில வந்திருக்கிறோம். ரட்சிப்பின் அந்த ஆரம்ப நிலை. அல்லேலூயா. எப்பொழுது அந்த ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையுது அப்படின்னு சொன்னா, எப்பொழுது நாம் பரிசுத்தத்தை முழுவதும் பூர்ணமாக்கிக்கிட்டு அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் ரட்சிப்பின் பூரணம் நிறைவேறுகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளா இருந்தார்கள். ஒரே நாள்ல எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. விடுதலை வந்துட்டு. அல்லேலூயா. ஆனா எல்லையை அடைஞ்சாங்களா அப்படின்னா உடனே அடையல. 40 வருஷம் அவங்க என்ன செஞ்சதுன்னா காத்திருக்க வேண்டி இருந்தது. எப்பொழுது கானானுக்குள்ள உட்பிரவேசித்தார்களோ அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பின் பூரணத்தை அவர்கள் அடைந்தார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். அப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் ரட்சிப்பின் பூரணத்தை நோக்கி நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். எதை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறேன்? ரட்சிப்பின் பூரணத்தை நோக்கி நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுது அது நிறைவாகுது? எப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவர் என்னை உருமாற்றி
அவரை தரிசித்து வைக்கிறாரோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பின் நிலை பூரணமாகிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் நாம் எதுலதான் இருக்கிறோம்னா பிரயாணத்தில் இருக்கிறோம், யாத்திரையில் இருக்கிறோம். எதுல இருக்கிறோம்? யாத்திரையில் இருக்கிறோம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லது. அப்ப இந்த நாட்கள்ல தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா ரட்சிப்பு. ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவன் யாரை அந்த ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ள கொண்டு போறார்? யாரை அந்த ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ள கொண்டு போகிறார்? யார் அந்த ரட்சிப்பின் பூரணத்தை சுதந்திரிப்பார்கள்? இதுதான் பாயிண்ட். நான் சொல்றது புரிஞ்சுட்டா? அல்லேலூயா. ஒரு 7 பாயிண்ட் சொல்லுகிறேன், அதை எழுதிக்கோங்க அல்லது மனசுல வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க தியானிங்க. இன்னைக்கு கிடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் எவ்வளவு பாயிண்ட் நம்ம தியானிக்க முடியுமோ தியானிச்சு நாம் அந்த ரட்சிப்பின் பூரணத்துக்கு என்ன செய்யணும்? முன்னேறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா என்னில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 24:13. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும், என்னுடைய வாழ்நாளில் இறுதி நிமிடம் வரைக்கும் நான் நிலை நிற்கணும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு, என்னுடைய ரட்சிப்பின் பூரணத்தை நான் சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் சொன்னா என்னுடைய வாழ்வின் முடிவு பரியந்தம் நான் என்ன செய்யணும்? நிலைநிற்கணும். எந்த சூழ்நிலையில நிலைநிற்கணும்? மத்தேயு 10:22. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ யார் ரட்சிக்கப்படுவாங்க? உபத்திரவத்தின் மத்தியில, வியாகுலத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில. கர்த்தர் நல்லவர். யாரு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில? உபத்திரவத்தின் மத்தியில, வியாகுலத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். எதுல நிலை நிற்பவன்? அதான் சப்ஜெக்ட். எதுல நிலை நிற்பவன்? முதலாவது அவரில் நிலைத்திருக்கிறவன். முதலாவது யார் நிலைத்திருக்கணும்? அவரில் நிலைத்திருக்கணும். இரண்டாவது வார்த்தையில் நிலை நிறுத்திருக்கிறவன். இரண்டாவது என்னது? வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன். மூணாவது அன்பில் நிலைத்திருக்கிறவன். நாலாவது கிருபையில் நிலைத்திருக்கிறவன். 5 விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன். 6 கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்கிறவன். 7 சகோதர சிநேகிதத்தில் நிலைத்திருப்பவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஏதோ ஊருட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ரட்சிப்பின் அந்த பூரணத்தை என்ன செய்யணும்? சுதந்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கணும், அது மிகுந்த கனி கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்களேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் புதிதா இருக்கிறது. நிலைத்திருந்தா, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா சகலம் எப்படி மாறிடும்? அவனுடைய வாழ்க்கை டேனாயிரும், புதுசா மாறிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நிலைத்திருக்கிறவன், கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கிறவனை குறிச்சி ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் சொல்ல நிச்சயம் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க. 4:13. 1 யோவான் 4:13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தள்ளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வசனத்தை நீங்க உத்து கவனிக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எதனால அறியப்படுமா? அவர் செய்கிறபடியே நீங்க செய்கிறது. இதை குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கோங்களேன். நல்ல ஒரு கணவன் மனைவி இடத்துல அன்பு கூறுகிறான் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, மனைவி எதை விரும்புகிறாளோ அதை கொடுப்பதுதான் மனைவியில் நான் நிலைத்திருக்கிறேன் அடையாளம். அல்லேலூயா. ஒரு மனைவி கணவனுக்குள் நிலைத்திருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, கணவன் எந்த பாதையில நடக்கிறாரோ அந்த பாதையில தன்னை நடத்த ஒப்பு கொடுக்கிறவன் தான் மனைவி. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பெற்றோர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தை பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறது தான் பெற்றோருடைய பிள்ளைகளுக்குள் பெற்றோர் நிலைத்திருக்கிற அடையாளம். பெற்றோருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, பெற்றோர் எதை விரும்புகிறார்களோ அதன்படி செய்யணும். அதுக்கு பேர் தான் நான் பெற்றோருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன். எனக்கு அப்பா ரொம்ப பிரியம். எனக்கு என்னது? அப்பா ரொம்ப பிரியம். ஐ லவ் யூ டாட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். நாம் வீட்டுக்குள்ள இருக்கிற அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் காக்கப்படும்படி வாழ்கிறோமா? அல்லேலூயா. எனக்கு எனக்கு அம்மானா ரொம்ப பிரியம். ஐ லவ் யூ மேம், மாம், மம்மி. அல்லேலூயா. அம்மா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அம்மாவை வாங்க முடியுமான்னு ஒருத்தன் எழுதிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த பாட்டு வச்சு ஒரு ஸ்டேட்டஸ். எந்த பாட்டு வச்சு? அம்மாவை வாங்க முடியுமா நீயும். அல்லேலூயா. ஆனா வீட்டுக்குள்ள அந்த அம்மாவுடைய மதிப்பு தக்க வைக்கப்படுதா பிள்ளைகளால? தக்க வைக்கப்படுதுன்னு சொல்ற அம்மா அம்மா ஒரு அடையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் நான் என் வீட்டுக்குள்ள நான் கை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்ல பிள்ளைகள் ஒரு அணிலே சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டா எங்க அம்மா கூட நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, நிலைத்திருக்கிறவன் தான் விடுதலையாக்கப்படுவான். அவ கிறிஸ்துவுக்குள் ஆமா நான் நிலைத்திருக்கிறேன், நான் நிலைத்திருக்கிறேன், நான் அவருக்குள் என்னை விட்டு கொடுத்திருக்கிறேன். நான் அவருக்குள் என்னை விட்டு கொடுத்திருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, முதலாவது ஆவியானவர் என்னை குறித்து உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். எப்படி சாட்சி கொடுப்பாரு? இயேசு கிறிஸ்து 30 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். 33 வருஷம் வாழ்ந்தார். 30 வருஷம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அதாவது உலகத்தின் காரியங்களுக்கு என்னன்னா நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் யூதராக வாழ்ந்தார், இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்தார்.
ஆனா எப்பொழுது பிதாவின் சித்தத்தை அறிந்து அவர் ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினாரோ அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது பிதாவானுடைய சித்தத்துக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை கையளித்தாரோ அப்பொழுது தேவ ஆவியானவர் அவருக்கு பிரத்யட்சமாக வெளிப்பட்டு யோவானுக்கு சாட்சி கொடுத்தாரு. யார் புறாவை போல இறங்குகிறேனோ அவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிற சாட்சி பகர்ந்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ மருவமலையில இயேசு கிறிஸ்து மோசே எலியாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரும் நின்று அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மேகம் மூடுது, எல்லாரும் வெள்ளையா மாறிட்டாங்க. அப்போ அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, இவரே நேசகுமாரன், இவரின் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அப்படி ஒரு சத்தம் வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை கொலைக்களத்துக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆவியானவர் அங்க சாட்சி கொடுத்தாரு. இவரின் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. நல்லவர். அப்போ முடிவு பரியந்தம் நீங்கள் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படும் போது, நீங்க சகல ஜனங்களினாலும் புறம்பாக்கப்படும் போது, உங்க உறவுகளால் நீங்க கைவிடப்படும் போது, உங்க உலகத்தினால நீங்க கைவிடப்படும் போது, உங்க நட்பு வட்டாரத்தால் நீங்க கைவிடப்படும் போது, உங்க உறவுகளால் நீங்க கைவிடப்படும் போது, இல்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம்னு சொல்லி நீங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறத உங்க செயல்கள் மூலமா காட்டுனீங்கன்னா ஒரு அலையச்சடுங்க பார்க்கலாம், விடுவிக்கப்படுவீர்கள். அந்த பூரணத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த மரண உபாதைக்கு பிதாவுக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவருக்கு வந்த பூர்ண விடுதலை என்ன அப்படின்னு சொன்னா, மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை, கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை. பிதாவாகிய தேவன் ஒரு பரிபூரண ஒரு மறுரூபத்தை அவருக்கு கொடுத்து வானத்தில் ஒரு பூதத்தில் எல்லாவே முழங்கால்களும் முடங்கும்படியான ஒரு மாபெரும் அதிகாரத்தை அவர் சுதந்திரித்தாரு. எப்போ சுதந்திரித்தாருன்னு சொன்னா, முடிவு பரியந்தம், தன் வாழ்நாளில் முடிவு பரியந்தம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன் வாழ்க்கையை கையளித்தாரு. அவர் மகிமையை சுதந்திரித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறாரா? ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னா என்ன நடத்துவார் சொன்னா, அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அழிவை குறித்து பேசுவார். அதுக்கு தான் ஆவியானவர். ஆவியானவர் வந்துட்டாருன்னு கையை டப டப டபான்னு தட்டி 4 ஜம்ப் பண்ணி இல்ல. அல்லேலூயா. நீ தனித்திருக்கும் போது உன்னோடு பேசுகிற ஒரு ஆவியானவர், நீ அமைதியா இருக்கும் போது, நீ அவரோடு உறவாடும் போது உன்னோடு பேசுகிற ஒரு ஆவியானவர், நீ வழி விலகி செல்லும் போது இல்ல இது வழி, இது நீ போற பாதை சரியில்லை, நான் சொல்ற பாதை சரின்னு சொல்லி உன்னை நீதியின் பாதையில கரம் பிடிச்சு நடத்துகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளைய யாருதான் நடத்தணும்? ஆவியானவர் தான் நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டு கரையேறின வர்ண 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அவர் ஆவியானவரால
பங்களாவுக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படியா? அவர் ஆவியானவரால சந்தோஷ வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படியா? அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை காதை திறந்துக்க சொல்லுங்க, நிமிர்ந்து உட்கார சொல்லுங்க. மருவ மேட்டல்ல கர்த்தர் நல்லவர். glory to God. நிமிர்ந்து உட்காருமா, என்னை பாருமா. இப்ப பைபிள் வாசிக்கிற நேரம் கிடையாதுப்பா, என்னைய தான் கவனிக்கணும். நான் கருகருன்னு அழகா, ஆமா ரொம்ப அழகா இருப்பேன், என்னை மாத்திரம் கவனி. ஹலோ, பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கேட்டுட்டு வரல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. ஆமா, டீச்சரை பாருங்க, டீச்சருக்கு செஞ்சிடணும். பார்த்தோம் இல்லாட்டி என்ன வந்துடும்? அல்லேலூயா. கவனம் கவனம் கவனம். நல்லா கவனி. முடிவு பரியந்தம் சகல மனிதர்களாலும் நீங்கள் எப்பொழுது புறக்கணிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதா, கிறிஸ்துவை விட்டு வெளியே வருதா அப்படிங்கிறது, அதுதான் உங்க வாழ்க்கை ஆமா சரியான உண்மை பகுதி. உங்களுக்கு உபத்திரம் வரும்போது நீங்க தேவ சமூகத்தை நாடுகிறீர்களா, நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறீர்களா? உங்களுக்கு உபத்திரம் வரும்போது தேவன் உங்களுக்கு தந்த பொறுப்பை விட்டு விலகுகிறீர்களா, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உங்க சரீரத்தை விட்டு கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா. நல்லவர். glory to God. இப்போ இதை இப்படி சொல்லுவோமே, உங்க கணவர் உங்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தை சின்ன காரியத்தை பேசிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார், வேலைக்கு போயிட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசினோன்னே அவர் வேலைக்கு போயிட்டார் ரைட்டு, கர்த்தர் நல்லவர். நீங்க வீட்டுக்குள்ள இருந்து வேலைக்கு போயிட்டு சாப்பிட வர்றவங்களுக்கு சோறு சமைப்பீங்களா? வந்தாங்கன்னா வராட்டி என்ன ஒன்று சோறு கிடையாது ஒன்றும் கிடையாது சொல்லி சோத்து பானை மூடி வச்சு அடுப்பா அப்படின்னு படுத்துருப்பீங்களா? அந்த ரகசியத்தான் வெளியே சொல்லக்கூடாது. அல்லேலூயா அப்படின்னு சொல்றீங்களோ? அல்லேலூயா. நல்லவர். இல்லை இல்லை இல்லை, அவர் திட்டினாலும் அவர் என்னை அடித்தாலும் அவர் திரும்ப என்கிட்ட தான் என்ன செய்வார்? தேடி வருவார். என்னை தேடி வரும்போது அவரை பசியார நான் சமைத்து கொடுப்பது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட நீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அடியிலே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சத்தமா இல்லையா? அடிக்கடி பட்டினி கிடைக்குங்க போல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். போன் போட்டு வருவாரு, ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒழுங்கா வாங்கிட்டு வந்துருனா வேற வழி இல்லை அவருக்கு, வேற வழி இல்லை. நாய் அடிப்பான. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இல்ல இல்ல, பவுல் அழகா எழுதி வைத்திருக்கிறார். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ மோச நாசமோ பட்டயமோ ஒரு பெரிய பட்டியல் போட்டார். திருப்பிக்கோங்க, ரோமர்கள் நிருபத்தை திருப்பிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். glory to God. glory. முப்பத்தி 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ தேவன் மேல நான் வைத்திருக்கிற அந்த அன்பை, தேவனோடு போட்டிருக்கிற என்னுடைய உடன்படிக்கையை
எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த உடன்படிக்கை விட்டு நினைச்ச மாட்டேன், நான் விலக மாட்டேன் என்று சொல்வதுதான் நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யார் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னா, முடிவு பரியந்தம் உன் வாழ்க்கையில உன்னுடைய ஜீவன் நாட்கள் முடிகிற வரைக்கும் இல்லைன்னு சொன்னா, அந்த ஜீவன் நாட்கள் கண்டினியூ பண்ண ஆகுதுன்னு சொன்னா, அவருடைய வருகை பரியந்தம் நீ கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பேங்கிறதுக்கு அடையாளமே என்னன்னா, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன்படி நான் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன வியாகுலம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அவர் அப்படி நான் விலக மாட்டேன் பிரதர். அல்லேலூயா. எங்க அப்பா என்ன சொன்னாலும், எங்க அம்மா என்ன சொன்னாலும், என் அண்ணன் தம்பி என்ன சொன்னாலும், என் உறவுகள் என்ன சொன்னாலும், என்னை கெட்டினவர்கிட்ட நான் விலக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் என்ன சொன்னாலும் பிரதர், அல்லேலூயா, என் மனைவி விட்டு நான் விலக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா விட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் விலக மாட்டேன். அல்லேலூயா. எங்க அப்பா எங்க அம்மா நான் டெய்லி அவங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட விரும்புறேன், ஆனாலும் எங்க அப்பா அம்மாவோட வாங்கி தர முடியல, நேரத்துல கஞ்சி தான் புளிஞ்சு தர்றாங்க. ஓகே, அத ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நான் சாப்பிட்டு எங்க அப்பா அம்மா பேரை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தர வக்கு இல்ல, உன் வீட்டுல வந்து நான் பிறந்திருக்கேன் பாரு. வாரத்துல ஒரு 2 ரொட்டி வாங்கி தரக்கு உனக்கு திராணி இல்ல, ஒரு சிக்கா வாங்கி தரக்கு உனக்கு திராணி இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பா, நீ எல்லாம் ஒரு அம்மா. அப்படியா? அல்லேலூயா. அவெல்லாம் விதவிதமா போட்டுட்டு வரா, இவெல்லாம் விதவிதெல்லாம் போட்டு வரா. நான் என்ன அதெல்லாமா கேட்கிறேன்? ஒரு சால் வாங்கி தர முடியுது உனக்கு? உன்னை நீ எல்லாம் ஒரு அம்மா. அப்படியா? சால் வாங்கி தந்தாதான் உனக்கு அம்மாவாவா? நீ அம்மனமா இருப்பதே அவ உனக்கு அம்மா. அல்லேலூயா. விளங்கிட்டா? நீ நிலைத்திருக்கிறாயா, பிழைத்திருக்கிறாயா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். யாரு விடுதலையாக்கப்பட முடியும், யார் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், யார் அந்த மகிமையை சுதந்திரிக்க முடியும் சொன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் மாத்திரம் தான் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நல்லவர். அதெல்லாம் மறுபடியும் சொன்ன, மோசம் போகாதிருங்கள். நீங்க கிறிஸ்துவின் அந்த உபதேசத்தை நிலைத்திருன்னு சொல்லி சொன்னா, உங்க வாழ்க்கையில அந்த பரிபூர்ணத்தை எட்ட முடியாது, அந்த பரிபூர்ண சமாதானத்தை எட்ட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யாத்திரை பிரயாணத்துல, கானான் நோக்கி நடக்கிற பிரயாணத்துல 2 பேர் மட்டும்தான் அந்த மகிமையின் பரிபூர்ணத்தை சுதந்திரிச்சாங்க. காலேப் யோசுவா மட்டும்தான் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள உள்ள போனாங்க. மற்ற எல்லாரும் வனாந்தரத்துல மடிந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் மடிவதற்கு அழைக்கப்படல, நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டோம். நீ வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்க, நீ கிறிஸ்துவோடு கூட வாழ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ உன் கணவனோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ உன் மனைவியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ உங்க அப்பா அம்மாவோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிற. ஆனா இதை விட்டு வழிவிலக அநேக உபய தந்திரங்களை பிசாசு கொண்டு வருகிறான். அதுக்கு முன்னக்கு என்ன வேணும்னா, தெளிந்த புத்தி வேணும். என்ன புத்தி வேணும்? தெளிந்த புத்தி வேணும். அல்லேலூயா. நல்லவர். இதுக்கு சைட்ல உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 26வது வசனம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய்
யார் ரட்சிக்கப்படுவான்? ஞானமாய் நடக்கிறவன். யாரு ஞானமா நடப்பான்? யாரு நான் ஞானமா நடப்பான் அப்படின்னு சொன்னா, தனக்கு நியமிக்கப்பட்ட கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் ஞானமா நடப்பான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல சத்தமா எடுத்தவங்க வாசிங்களா? போதும். எழுதுனா 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுறது அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க அம்மாவுக்கு பிரியம் இல்லாத நான் செய்ய மாட்டேன், எங்க அப்பாவுக்கு பிரியம் இல்லாத நான் செய்ய மாட்டேன். நான் என் கணவருக்கு ரொம்ப பயப்படுறேன்னு என்ன அர்த்தம்? என் கணவர் விரும்பாதது நான் செய்ய மாட்டேன், என் கணவர் விரும்பாதது நான் பேச மாட்டேன். நான் என் மனைவிக்கு ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனைவி விரும்பாததை நான் பேச மாட்டேன், என் மனைவி விரும்பாத நான் செய்ய மாட்டேன். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பயம்ங்கிறது என்னது அப்படின்னா நடுக்கம் இல்ல, நடுக்கம் இல்ல. அல்லேலூயா. பயம்ங்கிறது என்னன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை. இந்த பயம்னு சொல்றது என்னது? எப்படி என்னது? ஏன்னா வெளிப்படத்துல சொல்லப்படுது பயப்படுறவங்க இங்க போக மாட்டாங்க, பரலத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா இங்க பயப்படுங்குது. இந்த ரெண்டு பயத்துக்கு வித்தியாசம் தெரியணும். அல்லேலூயா. பயம் இந்த இடத்துல சொல்லப்படுற பயம் என்னன்னா கர்த்தருக்கு, கர்த்தருடைய கணத்துக்கு விரோதமா என்ன செய்யணுமோ அது என்னுடைய வாழ்க்கையில அழிவை தேடி தருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னா எங்க அம்மா அப்பா அல்லது என்னுடைய ஆசிரியர் அல்லது கர்த்தர் நல்லவர் என்னை நடத்துகிறவர்கள், அல்லேலூயா, ஆமா, தேவன், இவர்கள் எதை ஆகாது என்று சொல்லுகிறார்களோ அதை செய்யாமல் விடுவது, அல்லேலூயா, அதுதான் அவர்களுக்கு பயப்படுற பயம். அவர்களை நான் கனம் பண்றேங்கிறதுக்கு அடையாளமே எது அப்படின்னா அவர்கள் எதை செய்யாதுன்னு சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடாது. அப்படின்னா தான் நான் அவரில் நிலைத்திருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். சரியா? ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நல்லவர். அப்ப ஞானம், ஃபர்ஸ்ட் ஞானம் அப்படின்னா ஆமா தேவனை அறிகிற ஞானம். என்னது? தேவனை அறிகிற ஞானம். உலக ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பைத்தியம்னு சொல்லுது. உலக ஞானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பைத்தியம்னு சொல்லுது. அல்லேலூயா. தேவ ஞானத்தை குறித்து உலகம் என்ன சொல்லுது? பைத்தியம்னு சொல்லுது. தேவனை அறிகிற அறிவுல ஒரு தேவக்குள்ள வளரும் போது உலகத்தான் சொல்றா பைத்தியம் அப்படிங்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரை அறிகிற அறிவை விட்டுட்டு உலகத்தை அறிகிற அறிவுல வாடுகிற ஒருத்தனை பார்த்து தேவ சமூகம் சொல்றது பைத்தியம்னு சொல்லுது. நீங்க எந்த பைத்தியமா மாற விரும்புறீங்க? கடைசியில நீ பைத்தியக்காரனே ஆக்கிட்டியா பாடுங்கிறீங்களோ? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. தேவனை அறிகிற ஞானம் அது இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை அஞ்ஞானமா மாறிடும். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுனா என்ன அர்த்தம்? தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆமா, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் நான் அவரில் நிலைத்திருக்கிற அடையாளம் தான் அவர் நடந்த மாதிரியே நான் நடப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ 2 யோவான் 15 2ஆம் சப்ஜெக்ட் யோவான் 15:7. யோவான் 15:7. யோவான் 15:7. என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு
இப்ப தலைப்பு என்னது? வார்த்தையை நிலைத்திருக்கணும். வார்த்தையை நினைச்சா நம்ம கேட்டுக்கிறது என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. இப்ப 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் அதான் சென்டென்ஸ்ல போட்டு போடணும். அதுதான் போட்டு போடணும். சரியா? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையில நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எது வரைக்கும் அவருடைய வார்த்தை நிலைத்திருக்குன்னு சொன்னா, அவருடைய வருகை பரியந்தம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2 சப்ஜெக்ட் முடிக்கிறேன்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமா, நான் ஒரு வாத்தியார்ட்ட என்ன சொன்னா படித்தேன். எத்தனை படி என்ன படித்தேன்? ஆமா, அல்லேலூயா. நல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் நடுநிலை பள்ளியில் என்ன செஞ்சேன்? படித்தேன். எல்லா சப்ஜெக்ட்லையும் 90க்கு மேலே மார்க். எத்தனை மார்க்கு? எந்த டீச்சரும் என்னை அடித்தது கிடையாது. ஒரு அல்ல பார்க்கலாம். நான் சேட்டை பண்ணி அடி வாங்கியிருக்கேன். மற்றபடி எந்த டீச்சரும் நினைச்சு அப்போ சேட்டை பண்ணாதானே அடிப்பாங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் நான் சேட்டை செஞ்ச நாட்கள் ரொம்ப கம்மி. பள்ளிக்கூடத்தில் நான் சேட்டை செஞ்ச நாட்கள் ரொம்ப கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசிரியரால் தண்டிக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப கம்மி. அல்லேலூயா. தாசன் அப்படின்னு சொன்னா, ஆமா, சூப்பர் பையன், அவனை மாதிரி ஒரு பயமுள்ள கிடையாது. அல்லேலூயா. எந்த டீச்சர்னா இவனை பார்த்து கத்துக்கல அப்படிம்பாங்க. அல்லேலூயா. நல்லவர். சரி, இப்போ 8ஆம் கிளாஸ் முடிச்சு 9ஆம் கிளாஸ் சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல என்ன செஞ்சாச்சு? சேர்ந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இடைத்தேர்வு, முதல் இடைத்தேர்வு. ஆமா, எல்லா சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்ல 80க்கு மேல மார்க். 4 சப்ஜெக்ட்ல எத்தனைக்கு மேல மார்க்? 80க்கு மேல மார்க். ஆங்கிலம்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்களா? அல்லேலூயா. நல்லவர். அதுல வந்துச்சு பாருங்க மார்க். அல்லேலூயா. சொல்லுங்க, 35 மார்க் ஜஸ்ட் பாஸ். அதுவும் வாத்தியார்ட்ட கெஞ்சி வாங்கிட்டு 1/2 மார்க் போடுங்க ஐயான்னு. 34 மார்க் தான் எனக்கு போட்டார். நான் எழுதுனதுக்கு எத்தனை மார்க்கு? 34 தான் விழுந்துச்சு. சார் 1/2 மார்க் போட்டா நான் ஆல் பாஸ் ஆயிடுவையான்னு சொல்லி கெஞ்சி எழுதிட்டாருன்னா, கெஞ்சினால ஒரு 1/2 மார்க் போட்டு ஃபர்ஸ்ட் இடைத்தேர்வுல ஆல் பாஸ் ஆக்கினாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லா மாணவர்களும் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. என்ன டெஸ்ட் வச்சாங்க தெரியுமா? 9ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன். எங்க எல்லாத்துக்கும் ஒரு பரீட்சை வச்சாங்க. 5ஆம் கிளாஸ் பாடம் வச்சாங்க. எத்தனாம் கிளாஸ் பாடம்? 10 கொஸ்டின். எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின். நான் பேந்த முடிக்கிறேன். எல்லா வயலும் எழுதலான்னு பரீட்சை. நானும் எழுதிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டேன். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா பேப்பரையும் வாங்கி வெவ்வேறு மாணவர்களை கொடுத்து நீங்க திருத்துங்கடா அப்படின்னு சொல்லி, ஆமா, அவர் ஆன்சர் எழுதி போட்டார். ஏன் மார்க் யார் கையில, ஏன் பரீட்சை பேப்பர் யார் கையில கிடைச்சது அப்படின்னு சொன்னா, 1ஆம் ரேங்க் படிச்ச எடுப்போம் தெரியுங்களா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 1ஆம் ரேங்க் எடுத்தவங்க என் பேப்பர் கிடைச்சது. அல்லேலூயா. நல்லவர். அவன் திருத்தணும். திருத்தி முடிச்ச உடனே எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அப்போ மார்க் வந்துச்சு. ஏன் கணக்கு வந்துச்சு, என் பேப்பர் மாத்த கையில வந்துச்சு. எத்தனை மார்க் அப்படின்னு சொன்னா 10க்கு 0. 10க்கு 9th படிக்கும் போது 5ஆம் கிளாஸ் பாடத்துக்கு பரிச்சு வச்சான். 9ஆம் கிளாஸ்ல இருக்கிற பையன் 10க்கு 0. நான் திரும்பி அவனை பார்க்க, யாரா? என் பேப்பரை திருத்தினவன சொல்றேன்டா, கொஞ்சமானு மனசு அடிச்சிருக்கா?
நான் தப்பா இருக்குன்னு தெரியுதுல்ல, திருத்தி ஒரு 2-3 மார்க் போட்டு விடலாம்னால அவன் சொல்றான், அது எப்படி போட முடியும்? நீ எழுதுறதுக்கு தான் என்ன செய்ய முடியும்? மார்க் போட முடியும். அவனுக்கு எனக்கு என்னது பேச வார்த்தையா சொல்றாரு, கையை நீட்டு, மாத்தி மாத்தி 10 தப்புக்கு 10 அடி. அல்லேலூயா. நல்லா கவனி, நல்லா கவனி. அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தில் நான் நிலைத்திராது இருந்ததுனால அவர் என்னை என்ன செய்ய நேரிட்டதுன்னா அடிக்க நேரிட்டது. என்ன செய்ய நேரிட்டது? அடிக்க நேரிட்டது. அல்லேலூயா. அதனால சில நேரம் இந்த வாத்தியார்கள் நம்ம சொல்லிக் கொடுத்தது இந்த மாணவர்களுக்கு புரியலன்னு சொன்னா அப்படியே கத்துவாங்க. என் தொண்டை கிளிய கத்துறன, உன் மர மண்டைக்குள்ள ஏறுதா, எனக்குன்னு பெத்து போட்டுக்கால வாத்தா அப்படின்னு கத்துவாங்க. கத்துறத கேட்டிருக்கீங்களா? நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், அதனால அந்த கேள்வியை நீங்க கேட்கல அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு அலையிலே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நல்லவர். நல்லா கவனி, நல்லா கவனி. இவ கணக்கு பாடம் சொல்லித்தாரு. என்ன கணக்கு பாடம் சொல்லித்தாரு? அல்லேலூயா. வட்டத்தின் பரப்பளவு சொல்லு. பை ஆர் ஸ்கொயர். இப்போ பைக்கு ஒரு மீன் இருக்குது. பை அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்னது? 22/7. 22/7. நான் ரொம்ப அழகா உங்களுக்கு என்ன செய்யணும் கற்றுக் கொடுத்துட்டு, ஆமா வட்டத்தின் பரப்பளவு, ஆமா பை ஆர் ஸ்கொயர். ஆர் அப்படின்னா ஆரம், அதன் விட்டம். அந்த விட்டத்தையும் ஆமா இந்த 22/7 பெருக்கி அடிச்சு பெருக்கி அது அதோடைய ஆன்சர் தான் விடை நம்பர், அதோட பரப்பளவு. சரியா? நான் உங்களுக்கு நல்லா திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் உங்களுக்கு இன்னொரு கணக்கு ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு, ஆமா நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை அனுப்பும்போது நீங்க வீட்டுக்கு போறீங்க, நீங்க செய்றீங்க. என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்றதுக்கு நான் சொல்லி கொடுத்தா பை ஆர் ஸ்கொயர். நீங்க எப்படி கணக்கு செய்றீங்க அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். ஆமா சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்டு பக்கம் அப்படிங்கிற அந்த சமன்பாடின் அடிப்படையில வட்டத்தின் பரப்பளவுக்கு நீங்க ஆமா ஆன்சர் கண்டுபிடிச்சு மறுநாள் வந்து ஆமா சார் நீங்க சொன்ன கணக்கை நான் செஞ்சு முடிச்சிட்டேயா, நீங்க சொன்ன கணக்கை நான் செஞ்சு முடிச்சிட்டேயா அப்படின்னு சொல்லும்போது ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வாங்கி பார்க்கிறேன் அதுல வட்டத்தின் பரப்பளவுக்கு இல்ல சமன்பாடின்படி செய்யாமல் சதுரத்தின் பரப்பளவுபடி சமன்பாடின்படி நீங்க கணக்கு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, வட்டத்தின் பரப்பளவு அந்த அடிப்படையில கணக்கு செஞ்சாலும் அதுக்கு ஒரு விடை வரும். சதுரத்தின் பரப்பளவு அடிப்படையில இந்த கணக்கை செஞ்சாலும் அதற்கு ஒரு விடை வரும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் பார்க்கிறேன் தப்பா செஞ்சிருக்கேன். இப்ப நான் என்ன செய்வேன்? கத்துவேன், ரெண்டாவது அடிப்பேன். அல்லேலூயா. ஏன் கும்பிட்ட நேரத்து வரைக்கும் காட்டு கத்தி சொல்லி கொடுத்தேன்னு அப்படின்னு என்ன செய்வேன்? கத்துவேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்கு கத்துறேன்? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கத்துறேன். நான் எதுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எப்போதுமே கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. எதுக்கு கத்துறாரு? எனக்கு தொண்டை நிறைய நல்லா இருக்குன்னா, ஹலோ மைக் டெஸ்டிங், அல்லேலூயா. உன் சமன்பாடு சரியில்லை, உன் சமநிலை பிரமாணம் சரியில்லை. அல்லேலூயா. உன் ஆவியின் பிரமாணம் சரியில்லை, உன் ஆத்மாவின் பிரமாணம் சரியில்லை, உன் ஆசையின் பிரமாணம் சரியில்லை அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அல்லேலூயா. அப்போ வார்த்தையில் நிலைத்திருங்கள். எதில் நிலைத்திருங்க?
வார்த்தை நிலைத்திருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு? வாசிங்க. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், திருப்பிக்கோங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். Glory to God. 22வது வசனம். அல்லாமலும் நல்லா கவனிக்கணும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாடல் அழகா எழுதியிருக்காரு ஃபாதர். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா ஐயா. நல்லா இருக்கல பாட்டு. எதுல நிலைத்திருந்து? வார்த்தையில நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தையில நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா தேவன் வருகையில நீங்க இந்த பூரணத்தை அடைய முடியும். எதை அடைய முடியும்? ஏமா கணவாக்கிமணிக்கு வேலைக்கு போற நீ உன் டேபிள போட்டுக்கிற அந்த ஸ்கட்டா என்னமா அது? ஸ்குட்டு. அதுல எப்படி அதுல உள்ள அந்த மையை எப்படி கிளீன் பண்ணணும், அதை எதை தலையை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ கட் பண்ணி கரெக்டா கொடுத்தேன்னா உனக்கு என்ன உண்டு? காசு உண்டு. அல்லேலூயா. நீ தலைய பெட்டியில போட்டு ஆமா ஆமா உடம்ப குப்பையில போட்டு தலைய பெட்டியில போட்டு உடம்ப குப்பையில போட்டு நான் பெட்டி நிறைச்சிட்டேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னா ஓனர் மோடாயிருவாரு. ஓனர் என்ன ஆயிருவாரு? மோடாயிருவார். அல்லேலூயா. அப்போ ஓனர் எதை விரும்புகிறாரோ அதை செஞ்சு சரியா கொடுக்கும் போது அங்க என்ன வருது? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கைவலிக்கு கொடுத்தாரு, அதனால இன்னைக்கு ஒரு பாக்கெட் தான் போட்டிருக்கேன், எனக்கு 2 பாக்கெட்டுக்கு சம்பளம் தாங்க அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்கிறதில்ல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ என்ன கை வலிச்சாலும் என்ன கால் வலிச்சாலும் என்ன குளிரடிச்சாலும் இன்னைக்கு என்னுடைய தீர்மானம் 5 பாக்ஸ் போட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தின்படி நீ வேலை செய்யும் போது அந்த தீர்மானம் உன்னை என்ன செய்யுதுன்னா உன்னை சக்சஸ்ஃபுல்லா மாற்றுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன உத்தரவு வந்தாலும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த வழியின்படி அந்த வார்த்தையின்படி நீ நடந்தேன்னு சொன்னா நீ அந்த பூரணத்தை அனுபவிக்க முடியும். அவருக்குள்ள நினைச்சிருக்கணும். 2வது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்ய நினைக்கும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இடையில ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? ஆமா, ஆன்கோட் டோசாம் என்னமியா? ஆமா, அல்லேலூயா. பின்னாடி ஒருத்தன் பார்த்தான், ஓரமா போனியா ஒண்ணுக்கு போனியாங்கிற கதை மாதிரி என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. வாத்தியார் ஒன்ன சொல்லி கொடுக்க நீ பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து செஞ்சு வந்துட்டு ஆமா அவன் காமிச்சான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லேலூயா. அவன் சொல்லுவாரு, நான் உனக்கு என்ன சொல்றனோ அதை செய் தம்பி அப்படின்பாரு. இல்ல அவன் சொல்லி கொடுத்ததை நான் செய்வேன்னா பத்தத்தான் செய்வாரு. என்ன செய்வாரு? கத்தத்தான் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு வாத்தியாரு தொண்டை கிளிய அந்த சமன்பாடுகள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனாலதான் 35 மார்க் எடுத்த என்னைய அந்த 10th முடியும் போதுதான் நான் எனக்கு ஒரு ஹை லெவல் ஆங்கிலமே வந்துச்சு. கடைசி பப்ளிக்ல 67 மார்க். ரொம்ப ஆச்சரியமா வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலயும் 85க்கு மேல, ஆங்கிலத்தில் மாத்திரம் 67. அவளை அந்த கிளிகளை கிழிச்சு என்னை நட்டி உரிச்சு எடுத்ததுனால 67 மார்க். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அவர் கத்தினதின் பலன் என்னை ஆங்கிலத்தில் கொஞ்சமாவது தேர பண்ணுச்சு. ஒரு
நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் கத்துறேன்னு சொன்னா, நீ கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனா இருக்க வேண்டும் என்பதற்காக, நீ மோசம் போகக்கூடாது என்பதற்காக. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சுத்தி வர ஆவிகளின் தாக்கத்துல நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக, உன்னை சுத்தி வருகிற ஆவியின் தாக்கத்துல நீ சிக்கிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக தான் நினைச்சிடும். நாங்க காட்டு கத்துறா கத்துறோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க கத்துறது உங்களுக்கு எரிச்சலா இருந்துச்சுன்னு சொன்னா, நாளைக்கு நீங்க அடைய வேண்டிய பரிபூரணத்துக்குள்ள போக முடியாது. முடிவு புரிந்த நிலை நிற்கிறவனும் ரட்சிக்கப்படுவோம். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டே காரியம் தான். நீங்க அடுத்து கூடி வரும்போது அடுத்த காரியத்தில் உள்ள போகும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா, முதலாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். இரண்டாவது, கிறிஸ்து எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த கற்றுக் கொடுக்கிற உபதேசத்தில் நிலைத்திருங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு வைக்க போறோம். 1 யோவான் 2:14. 1 யோவான் 2:14 வாசிச்சுட்டு போங்க. கர்த்தர் நல்லவர். அதான் வேத தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும். அல்லேலூயா. அப்போ வசனத்துல நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, ஆமா, அவர் உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கலாம். நீங்க வசனத்தை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அடைய வேண்டிய இலக்குக்குள்ள கர்த்தர் நினைச்சுவாரு, உங்களை நடத்துவாரு. அந்த பரிபூர்ணத்தை அடையலாம். எதை அடையலாம்? பரிபூர்ணத்தை அடையலாம். மறுபடியும் சொல்லுறேன், எனக்கு வாத்தியார் கத்தி சொல்லி கொடுத்ததுனாலதான் என்னால இறுதி வகுப்புல ஒரு பரிபூர்ணத்தை அடைய முடிஞ்சது. அல்லேலூயா. அதனால உனக்கும் நான் கத்தி சொல்லி கொடுக்கிறேன். என்னை கிறுக்கனா நீ பாக்குற. எப்படி சொல்லி கொடுக்குற? எங்க வாத்தியார் என்னை கத்தி சொல்லி கொடுத்து என்னை தேர பண்ணினாரு. அதனாலதான் நான் உனக்கு மேல கத்துறேன். நீ தேறியணும் வரக்காண்டி என்ன செஞ்சிடணும்? நீ தேறியணும். நீ அந்த ரட்சிப்பின் பூரணத்தை அடைஞ்சிடணும். அவர் தரக்கூடிய சந்தோஷத்தின் பூரணத்தை அடைஞ்சிடணும். அவர் தரக்கூடிய சமாதானத்தின் பூரணத்தை அடைஞ்சிடணும். அவர் தரக்கூடிய மகிமையின் பூரணத்தை அடைஞ்சிடணும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நீ பிரயாணத்தில் இருக்கிற, சந்தோஷத்தை நோக்கி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிற, சமாதானத்தை நோக்கி நீ பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிற, மகிழ்ச்சியை நோக்கி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த சந்தோஷத்தையும் தேவன் தருகிற சந்தோஷத்தையும் தேவன் தருகிற சமாதானத்தையும் தேவன் தருகிற மகிமையும் தட்டி பறிக்க முடியாத சில ஆவிகள் உன்னோடு போராடுகிறதை எங்களால பார்க்க முடியுது. சில ஆவிகள் உங்களோட போராடுகிறதை என்ன செய்ய முடியுது? எங்களால பார்க்க முடியுது. அந்த ஆவிகள் உங்களை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க கற்றுத் தருகிறோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வாரம் அந்த ஆவியின் தாக்கத்தோட வந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நாங்க ஆவியை தாக்கவா உங்களை தாக்கவா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியை நாங்க தாக்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆவியை நாங்க தாக்கணும்னு நினைச்சோம், நீங்க இந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் அந்த ஆவியை பிடிச்சிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்தும், ஆண்டவர் என்னை காப்பாத்தும் நான் சொல்லுவாரு. கையை விடலான்னு இல்ல, நீ ஆவி, அந்த ஆவி கத்துறது. அவன் தான் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். என்னை அடிக்காதீங்க, அவன் தான் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எது கத்துறது? பிசாசு கத்துது. ஐயோ, இவன் என்னை விட மாட்டேங்கான், என்னைய போட்டு அடிக்கிறீரே, அவனை அடிக்க. அல்லேலூயா. ஆவியை சாத்தவா உன்னைய சாத்தணுமா? உன்னைய சாத்துனா ஆவியை விடுத, ஆவி ஓடி. அல்லேலூயா. பிசாசு அலறான். நான் அவனை அடிக்க அவன் சொல்றான், நானா பிடிச்சிருக்கேன், அவன் தான் என்னைய பிடிச்சிருக்கான், நீ என்னைய போட்டு அடிச்சனா என்ன நியாயம் அது? ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவான். என்ன முறையிடுவான்? இங்க பாருங்க, அந்த பாஸ்டர் பையன், அல்லேலூயா, ஆமா, என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பையன் என்னைய பிடிச்சிருக்கான், இவன் என்னைய அடிக்கான், அவனை அடிக்க சொல்லுன்னு சொல்லி எழுதிடுவான். கவனம் கவனம். பிடிக்க வேண்டியது அவரை, விட வேண்டியது அவனுடைய கிரியைகளை. ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கணும். அதனால நான் கவனமா உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க நித்தியத்தை சுதந்திரம்னு சொன்னா அவருக்குள் நிலைத்திருங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தையை நினைச்சிருங்க. பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண விடுதலை தேவன் தர வல்லவராக இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் எழுப்பி நிற்போமா? எல்லாம் எழுப்பி நிற்போமா? Glory, hallelujah, glory. எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க.
எனக்கு புரிஞ்சது பிரதர், எனக்கு புரிஞ்சது. நான் தேவனுக்குள் நிலைத்திருக்கணும். என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன மோச நாசம் வந்தாலும், ஆண்டவரே 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 நான் உமக்குள் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பான்னு சொல்லி நீங்கள் அவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. நீங்கள் அவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ரட்சிப்பின் பாதை நடத்த விரும்புகிறா. நீ பரிபூர்ண சமாதானத்தை, பரிபூர்ண சந்தோஷத்தையும் நீ அடையணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். அவரையும் அவருடைய பிரமாணங்களையும் நீ கைக்கொள்ளு. இது எல்லாத்தையும் தேவன் தர அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிக்க விரும்புகிற மாத்திரம் ரெண்டு கை வசத்துக்கு பக்கம் உமக்கு சொந்தம் ஐயா. நல்ல பிதாவே, உயர்த்தப்பட்ட கரங்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் பார்க்கிறீர், நீர் பார்க்கிறீர். ஒவ்வொரு கரத்தையும் நீர் தொட்டு நடத்துகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை மோசம் போக்குற எல்லா காரியத்தையும் நாங்கள் விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க கிருபைதாங்க. உமக்குள் ஆண்டவரே பிழைத்திருக்க கிருபைதாங்க. உமக்கு நிலைத்திருக்கவும், உமக்குள் பிழைத்திருக்கவும், உங்களுடைய வார்த்தையை கைகொள்ளவும் எங்களுக்கு பலன் தருகிறாங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை